ஆனால் சம்மந்தமே இல்லாமல் ஒன்றுமே தொடாமல் துண்டாக தனியாக நின்று பெரிய பலம் அடைஞ்ச 2 கண்ட்ரி இருக்குது, சைனாவும் ரஷ்யாவும். இதில் வந்து நேரடியாக பங்கு பிடிச்சா இல்லை, எல்லாமே மறைமுகமாக. அது தனியாக இருக்குது. மறைமுகமாக பண்ணதுக்கு பூரா வந்து காசு தானே, ஃப்ரீயாக கொடுக்கலையே. அங்கே தனியாக உட்காந்துருக்காங்க, அவங்ககிட்ட வந்து ஒரு பிரச்சனையும் இல்லை, தனியாக உட்காந்துருக்கேன். ஆனால் சைனாவுக்கு பெரிய வாய்ப்பு, பெரிய பலன், ரஷ்யாவுக்கும் பெரிய பலன். முன்னாடி வந்து $45 $50 $55 சொல்லி கூவி ஏதாவது கொஞ்சம் வாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இந்த ஷேடோ ஃப்ளீட்டு, கோஸ்ட்டு ஃப்ளீட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி தெரியாமல் விற்றுக்கிட்டு இருந்ததை இப்போ வந்து கொடியை ஆட்டிக்கிட்டே நாங்கள் ரஷ்யா கொடி தான்ப்பா, ரஷ்யா தான் சப்ளை பண்ணுறோம் அப்படின்னு 30 நாளைக்கு நீங்கள் வாங்கிக்கோங்க அப்படின்னு அந்த ஆள் இவர் ட்ரம்ப்பு சொன்னது. இந்தியாவுக்கும் யூரோப்பியன் கண்ட்ரிக்கு வாங்கிக்கோங்க அப்படின்னு சொன்ன உடனே எல்லாம் வந்து இன்றைக்கி $100 $107 $108 அப்படின்னு போகுது. அப்போ என்னாச்சுன்னா வருமானம் வந்து பயங்கரமாக கொளிக்குது இந்த பிரச்சனை வந்ததுனால. இது அவங்க சட்ட கசங்காமல் பலன் அடைஞ்சது. ஆனால் சண்டைக்கு போகாமல் நஷ்டப்பட்டது இந்தியா.